ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்கிங்களா? கன்னியாகுமரிக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்கு போயிட்டுருக்கோம்னா, இன்றைக்கி என்னோடய டெட் எக்ஸாம் பேப்பர் 2 எக்ஸாம் எழுதுகிறோமோ என்னமோ கன்னியாகுமரி போட்டதுமே ஒரு ஜாலி ஆகிட்டேன். அப்பா ஒரு டூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நானும் என் ஹஸ்பண்டும் பைக்கில் போகலாம் தான் பிளான் பண்ணி தான் நைட்டு நல்லா மழை பெஞ்சனால அப்படின்னு பிளானை சேஞ்ச் பண்ணி காரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவும் கூப்பிட்டோம். அம்மா அப்பா வரேன்னு சொன்னாங்க. அக்கா வந்து வரல, வீட்டில் ஆர்டர் இருக்கனால அவள் வரல. ஒரு வழியாக பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனது பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் பார்த்து மார்னிங் டிஃபனை முடிச்சிடலான்னு சொல்லி போயிட்டோம். அங்கே இடியாப்பம் இருந்துச்சு. நல்லா இடியாப்பமும் சாப்பிட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சரி ஸ்கூலுக்கு போய் நம்ம எங்கே ஹால்னு சொல்லி செக் பண்ணலான்னு போயிட்டோம். அப்புறம் போனதும் லிஸ்டிங் போர்டை பார்த்தாச்சு. நான் தீவிரமாக தேடினேன். என் ஹஸ்பண்ட் தான் என் பேரை கண்டுபிடிச்சாரு. ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் ஏதோ ஓகே அந்த கண்டிஷனில் இருந்துச்சு. அப்புறம் பாப்பா, அம்மா, அப்பா 3 பேருமே 3 மணி நேரமாக பீச்சில் தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. என்னை பார்த்ததும் பாப்பாவுக்கு ஒரு சிரிப்பை பாருங்க. அப்படியே சரின்னு தாத்தாவையும் நம்ம திருவள்ளுவர் தாத்தாவையும் பார்த்துட்டு அந்த பிளேஸையும் லைட்டாக அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சரி கிளம்புவோம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா வெயில் வந்து பளிச்சுன்னு பல்ல காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து தலையில் ஒரு போ மாதிரி வைக்கிறது வாங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன். சரின்னு சொல்லி அந்த போ வாங்கலான்னு கடைக்கு போயிட்டு இருந்தோம். அப்புறம் நானும் பாப்பாவும் அந்த கேப்பில் ஒரு செல்ஃபியை எடுத்துகிட்டு அந்த போ வாங்குற கடைக்கு போயிட்டு இதுதான் அவளுக்குன்னு ஒன்று வாங்கிட்டு அப்புறம் சரி கார் பார்க்கிங் பண்ணி இந்த இடத்துக்கு போயிட்டு சரி கிளம்புவோம், போகிற விழா ஒரு ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்புறம் இருந்த அந்த காருக்குள்ளே நம்ம ஒரு அட்ராசிட்டி பண்ண வேணாமா? அப்புறம் வாங்கின போக போட்டு நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அப்பா வந்து ஆசையாக ஒரு சின்ன கண்ணாடி வாங்கியிருந்தாரு. அந்த கண்ணாடியை அவரும் போட்டு ஒரு போஸ் கொடுத்தாரு. அப்புறம் பாப்பாவும் அதை போட்டு போஸ் கொடுத்தா. அப்புறம் 90s கிட்ஸ் முட்டாயை பார்த்ததும் நானும் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் பிறக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பிடிச்ச முட்டாய், புளிப்பு முட்டாய், தேங்காய் முட்டாய் எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் வாங்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து அந்த கறி மசாலா பொடி இந்த எல்லா ஐட்டம்ஸும் மிக்சிங்கில் இருக்கிற அது மட்டும் ஒன்று வாங்கினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.